Assalamualaikum friends, welcome back to our YouTube channel. This is Atika from Trio Cousins Cuisine. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க டக்குன்னு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் எங்களை இன்ஸ்டா, ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. இன்னைக்கு ஈத் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் ட்ரையோ கசின்ஸ் குசின் சார்பா ஈத் முபாரக். ஈத் ஸ்பெஷலா நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி சுத்ரியா ஸ்வீட். இந்த சுத்ரியா ஹோம்மேட் சுத்ரியா மைதா மாவு வச்சு ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. இப்ப வாங்க இந்த ரெசிபி எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் அப்ராக்சிமேட்டா 2.5 கப் வந்திருக்கு. 500 கிராம்ஸ் ஹோம்மேட் சுத்ரியா. ரெண்டாவது தேங்காய் பால் அப்ராக்சிமேட்டா 2 கப்ஸ். 1/2 கப் மில்க் மீட், 1/2 கப் கேஷ்யூஸ், 1/2 கப் கீ, ஒரு பட்டை, 1 கப் சுகர், 2 to 3 கிராம்பு, few strands of saffron, pinch of salt and 3 to 4 elaichis. ஃபர்ஸ்ட் நம்ம சுத்ரியானை வேக வச்சுக்கலாம். ஒரு வெசல்ல சுத்ரியா வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க சுத்ரியானை ஆட் பண்ணிட்டு 50% குக் பண்ணிக்கலாம். சுத்ரியா ஹாஃப் குக் ஆயிடுச்சு. இப்போ இதை ட்ரெயின் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வெசல்ல 1/2 கப் கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணி வாசனை வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க கேஷ்யூஸை கீழ ஆட் பண்ணி கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கேஷ்யூஸ்ல இருந்து நல்ல வாசனை வருது அண்ட் ரோஸ்டும் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரெண்டாவது தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டாவது தேங்காய் பால் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சிருந்த சுத்ரியானை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சுத்ரியான ஹாஃப் குக் தான் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ ரெண்டாவது தேங்காய் பால்ல தான் அது ஃபுல்லா குக் ஆக போகுது. இன்கேஸ் குக் ஆகும் போது கன்சிஸ்டன்சி திக் ஆயிடுச்சு அப்படின்னா 2 கப்ஸ் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் நல்லா கொதிச்சு சுத்ரியானும் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அது கூடவே 1 கப் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் நல்லா டிசால்வ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு ஸ்வீட்னஸ் கரெக்டா இருந்ததுனால நாங்க சுகர் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் இந்த மெஷர்மெண்ட்ல ஆட் பண்ணிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கம்மியா வேணும் அப்படின்னா நீங்க கண்டென்ஸ்ட் மில்கோட அளவை குறைச்சிக்கலாம். ஃபைனலா நம்ம ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் சாஃப்ரான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கொதி வந்தாலே போதும். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம 15 மினிட்ஸ் ரெஸ்ட்லேயே விட்டுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், ரொம்பவே குவிக்கா நம்மளோட சுத்ரியா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. மைதா மாவு யூஸ் பண்ணி ஹோம்மேட் சுத்ரியா எப்படி செய்யறது அப்படின்றத நாங்கள் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்றோம். சுத்ரியா அண்ட் தேங்காய் பால் ரெடியா இருந்தாலே போதும். சுத்ரியா ஸ்வீட்டை நீங்க வித்தின் ஃபியூ மினிட்ஸ்ல ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸி அண்ட் குவிக் டு ப்ரிப்பேர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க அண்ட் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் இன்னொரு யம்மி அண்ட் ஹெல்தியான ரெசிபியோட மீட் பண்ற வரைக்கும் we the Trio Cousins are signing off. Until then, take care and stay safe. Bye bye.